பிரைஸ் பீ டு காட். கடந்த 3 மாதங்கள் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த 2024 இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. ஆனா 3 மாதங்கள் நம்ம கடந்துட்டோம். ஆனா இந்த 3 மாதங்களும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்ம சென்ற இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய காவல் இருந்திருக்கிறது. நம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்க இந்த 3 மாசத்துல? நிச்சயமா பார்த்திருப்பீங்க. இந்த 4வது மாசம் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார்னா, யோபு 42வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட கர்த்தர் இடைபடுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியத்தை யாரால என்ன பண்ண முடியாது? தடுக்கவே முடியாது. எனவே அவர் செய்ய நினைத்த காரியங்களை இந்த மாசத்துல நம்மளுடைய லைஃப்ல, நம்முடைய ஊழியத்துல, உங்க ஃபேமிலியில, உங்க பிசினஸ்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல அவர் செய்ய நினைத்த காரியங்களை நிச்சயமாய் அவர் செயல்படுத்துவார். பல வருஷங்களா பெண்டிங் ஆகி கிடக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸ, பல வருஷங்களா பெண்டிங் ஆகி கிடக்கிற சில கேசஸ, பல வருஷங்களா பெண்டிங் ஆகி கிடக்கிற சில காரியங்களை ஆண்டவர் மறுபடியும் உயிர் பெற்று எழும்பி வரும்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாங்க. பாருங்க, அதாவது எரேமியா புத்தகத்துல இருக்கிற 32வது அதிகாரம் 17வது வசனத்துல இருக்கும், இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் தி லார்ட். தேவனாகிய கர்த்தருக்கு கஷ்டம், இதை செய்யவே முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? நோ நோ நோ, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் தி லார்ட். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் இருக்கிற 14வது வசனம் பாத்தீங்கன்னா இருக்கும், இஸ் எனிதிங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தி லார்ட். ஆபிரகாமோடும் சாராவோடும் ஆண்டவர் இடைப்பட்டு சொல்றாரு, இஸ் எனிதிங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தி லார்ட். தேவனால் கூடாத காரியம் ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லி. அதனால ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு? 100 வயசுல ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். இன்னைக்கு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்லாம் என்ன வேணா சொல்லட்டும், அது என்ன வேணா செய்யட்டும். ஆனா ஒரு டாக்டர் இந்த உலகத்தை உருவாக்கல, பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்கி இருக்கிறார். எப்படி உருவாக்கி இருக்கிறார்? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உருவாக்கி இருக்கிறார். அவர் பேசினார், அது உருவாக ஆரம்பித்தது. அதனாலதான் அவருடைய வார்த்தைக்குன்னு அவ்வளோ மகிமை இருக்கு, அவ்வளோ பவர் இருக்குங்க. சோ அவர் ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்காம போகவே போகாது. அப்ப இங்க சொல்றாரு, ஆபிரகாமையும் சாராவையும் பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, உங்களுக்கு நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன். ஆமென். எவ்வளவு சந்தோஷமான செய்தி. எத்தனை வருடங்கள் அவங்க கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, எத்தனை வருடங்கள் ஏங்கி இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க பல மாதங்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம், பல வருஷங்கள் உங்க பிள்ளைக்காக நீங்க கண்ணீர் வடித்திருக்கலாம். இந்த மாதம் உங்க பிள்ளைக்கான வாசலை ஆண்டவர் திறக்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிசினஸ்க்கான ஒரு வாசலை ஆண்டவர் திறப்பாரு. சொல்றாரு, இஸ் எனிதிங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவார் மத்தேயு 19 அதிகாரம் 26ல சொல்லியிருக்காரு, வித் மேன் இட் இஸ் இம்பாசிபிள். மனிதனோடு இருக்கும்போது இதை செய்ய முடியாதுதான், ஆனால் தேவனோடு இருக்கும் பொழுது அதை செய்ய முடியும். ஆமென். நம்ம மனிதர்களோடு சேர்ந்து இந்த காரியத்தை செய்யலாம்னா சிலது முடியாது, அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கும். எத்தனை பேர் நம்மளை சூழ்ந்திருந்தாலும், எத்தனை பேர் நமக்கு உதவி செய்ய காத்திருந்தாலும், நமக்கு உண்மையான உதவி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்துதான் வரும். எனவேதான் அவருடைய உதவிக்காய் நாம் காத்திருக்கிறோம். அவரும் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஏசாயா 41வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன். அதனால மனிதனால கூடாத காரியங்கள் எல்லாமே தேவனால் கூடும் என்று இருக்கிறபடியினால் தேவன் நமக்கு துணை செய்து காரியங்களை செய்து முடிக்க உதவி செய்ய போறாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா செய்வீங்க. இங்க பாருங்க, யோபுவினுடைய வாழ்க்கையில யோபு he is a blameless man. அவர் உத்தமனும் நீதிமானுமா இருந்திருக்கிறார். அவருடைய காலத்துல நல்ல ஒரு உத்தமன். அப்ப அவருடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் ஆண்டவரை பத்தி அவர் அறிந்திருந்தார். ஆண்டவருடைய சர்வ வல்லமையை பத்தி பல காரியங்கள் ஆண்டவரை பத்தி கேட்டுட்டே இருந்திருக்கிறாரு. ஆண்டவரை பயங்கரமா விசுவாசி இருக்கிறார். அதன் மூலமா அவர் பலமா ஆசீர்வதிக்கப்பட்டார். திடீர்னு ஒரு சோதனைக்குள்ள கடந்து சென்று எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப தன்னுடைய சொத்து, ஆஸ்தி, குடும்பம் எல்லாமே சிதைந்து உடைந்து போனது. அப்போயும் யோபு என்ன பண்ணாரு? தேவனை விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டார். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, புயல் வந்துருச்சுன்னு உடனேயும் கர்த்தரை மறுதலித்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல எனக்கு ஆண்டவர்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பிரச்சனைகளுக்கும் போராட்டத்துக்கும் புயல்களுக்கும் மத்தியில உறுதியாய் நிற்கிறவர்கள் என்ன அப்படி நிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருங்கிறத பார்த்தாவே ரொம்ப அதிசயமா இருக்கும். இந்த யோபு பல விஷயங்களை கர்த்தரை பத்தி தெரிஞ்சிருந்தாரு. எல்லாம் தெரிஞ்சுட்டு கடைசியா ஃபைனலா ஆண்டவர் இடைப்படுறாரு அவர்கிட்ட. அவருடைய போராட்ட காலம் எல்லாம் முடிந்து
கர்த்தர் இடைபடுகிறார். ஆண்டவர் அவரை வந்து விசிட் பண்றார். விசிட் பண்ணும்போது அவர் தெரிஞ்சுக்கிறாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே படாது. தேவன் செய்ய நினைத்ததை மனிதன் யாராலும் தடுக்க முடியாது. யோபுவுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாருங்க. 7000 ஆடுகள் இருந்துச்சு, 3000 கேமல்ஸ் இருந்துச்சு, 500 ஏர் மாடுகள் இருந்துச்சு, 500 ஃபீமேல் டாங்கிஸ் இருந்துச்சு. எவ்வளவு பெரிய பிளஸிங் தெரியுமா அந்த காலத்துல? இவ்வளோ பிளஸிங் அவர் இழந்துட்டாரு. ஆனா அதுக்கு நடுவுல ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டார். பல பிரச்சனைகள் வந்துச்சு, வெறும் நடுவுல ஸ்டம்பிள் ஆனார். ஆனா தன்னுடைய விசுவாசத்துல உறுதியா மறுபடி எழும்பி நின்றார். இன்னைக்கும் நிறைய தடுமாற்றங்கள் வரும், புயல் வரும். ஏன் தான் இப்படி நடக்குது, எதுக்குதான் இந்த சோதனை, எதுக்குதான் இந்த தலைவலி, எதுக்குதான் இந்த பாடுகள் நீங்க நினைக்கலாம். அதற்கு மத்தியில பெலன் கொள்ளுங்க, தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. முடிவு என்னாச்சு? அந்த 7000 ஒட்டகம் 7000 ஆடுகள் 14,000 ஆடுகளா மாறுச்சு. அதே 3000 ஒட்டகம் என்னவா மாறுச்சு? 6,000 ஒட்டகமா மாறுச்சு. அதே ஏர் மாடுகள் டபுள் மடங்காச்சு. அவர் என்னெல்லாம் வச்சிருந்தாரோ எல்லாமே எப்படி ஆச்சு? 2 மடங்காய் அவர் பெற்றுக்கொண்டார். அதோடு கூட தேவனை தரிசிக்கிற பாக்கியத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தாரு. புயல் காத்துல கர்த்தர் இடைபடுறத பிரத்யட்சமா பார்த்தார். இது வரைக்கும் என்னோட காதால உங்களை குறிச்சு நிறைய கேட்டிருக்கிறேன், ஆசீர்வாதமா இருந்தேன் கேட்டு செஞ்சுட்டு. ஆனா அந்த போராட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுச்சு? கடவுள் பக்கத்துல இன்னும் நெருங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு போராட்டம் கடவுள்கிட்ட இருந்து உங்களை பிரிக்க வரல, கர்த்தர்கிட்ட உங்களை இன்னும் நெருக்கமா கொண்டு போக வருகிறது. அதனாலதான் பவுல் சொல்லியிருக்காரு, எந்த உயரமும் தாழ்வும் எந்த சிருஷ்டியும் எந்த எதுவுமே கர்த்தரிடத்துல இருந்து உங்களை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அவ்வளவு உறுதியா ஆண்டவர் உங்களை பிடிச்சிருக்கிறார். ஆமென். God has chosen you. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சரி, அது மட்டும் இல்ல பாருங்க, எரேமியா புஸ்தகத்துல இருக்கிற 32வது அதிகாரம் 17வது வசனம் மற்றும் 27வது வசனம் பாத்தீங்கன்னா, is anything is too hot for the Lord. ஓ சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தையும் பூமியும் உருவாக்கினவரே, உமக்கு கடினமான காரியம் என்று ஏதாகிலும் உண்டா? என்னன்னா, இஸ்ரவேலை சுத்தியும், அதாவது எருசலேமை சுத்தியும் பாபிலோனிய படை வந்து சூழ்ந்து நிக்குது. ஓகேங்களா? போருக்கு வந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் எரேமியாட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? எரேமியா, நீ வந்து உன்னோட சொந்தக்காரங்களோட லேண்டை நீ வாங்கு. ஆமென். என்னங்க, நாடே எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க, இந்த நேரத்துல போய் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணா எப்படி? வாங்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன தெரியுமா அது அடையாளம்? எல்லாம் கூட்டிட்டு போயிருவானுங்க. பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படம் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அழிஞ்சிருச்சு, அவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்குள்ள இருக்கும். அப்படிலாம் அழிக்க முடியாதுங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு. தூக்கிட்டு போனானுங்க பாபிலோனுக்கு. ஆனா திரும்ப வரும் பொழுது ராஜரீகமா ஆண்டவர் கொண்டு வந்தாரு, மகிமை ஆண்டவர் கொண்டு வந்தாரு. அதே எரேமியா சொன்ன வாக்கு தத்துவம் அப்படியே நிறைவேறுச்சு. கூட்டிட்டு போவானுங்க தான், பிரச்சனை வருதான், புயல் வருதான், பிரிவினை வருதான், அது நிரந்தரம் கிடையாதுங்க. ஆண்டவர் சீக்கிரமா திரும்ப கொண்டு வருவார். நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். எனவேதான் கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நான் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன், என்னை நீ விசுவாசி, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோட இருங்க, அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடிக்கொண்டு நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி நடத்த வேண்டுமாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தேவரீர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபெறாது. ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியம் எங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பீராகப்பா. எங்களுடைய சித்தம் அல்ல ராஜா, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.